பிறவியிலேயே இரு கால்கள் சிதைவு. 3 வயது சிறுவனுக்கு செயற்கை கால்கள் பொருத்தி அசத்திய அரசு மருத்துவமனை மருத்துவர்கள். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு தாலுகா சொக்கனூர் கிராமத்தை சேர்ந்த முத்துக்குமார் இவரது 3 வயது குழந்தை ரிஷ்வந்துக்கு பிறவியிலேயே இரு கால்களும் சிதைந்த நிலையில் இருப்பது கண்டறியப்பட்டு அங்குள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள எலும்பு முறிவு பிரிவில் அனுமதித்தனர். அவனது வலது கால் முட்டிக்கு கீழ் அகற்றப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது. பின்னர் உடலியல் மற்றும் மறுவாழ்வு மருத்துவ சிகிச்சை பிரிவில் உள்நோயாளியாக அனுமதித்து செயற்கை உடல் பாகங்கள் தயாரிக்கும் நிலையத்தில் முதல்வரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் சிறுவனுக்கு செயற்கை கால் நேர்த்தியான முறைப்படி அளவெடுத்து செய்யப்பட்டு பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் அந்த குழந்தைக்கு நடைபயிற்சி கொடுக்கப்பட்டு தற்போது தனியாக நடக்கவும் தன்னம்பிக்கை ஏற்படும் அளவிற்கும் சிகிச்சைகள் உலகத்தரம் அளவில் கொடுக்கப்பட்டுள்ளன. கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த செயற்கை மூட்டு தொகுப்பின் கீழ் இதுவரை பயனடைந்தவர்களில் 3 வயது குழந்தை ரிஷ்வந்த் என்பது குறிப்பிடத்தக்கது.